ஸோ ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து இங்க கரெக்ட்டா வந்து இந்த மாதிரி நம்ம கதிர் வந்து ஆரம்பிக்க போற பிசினஸ்க்கு வந்து ரொம்பவே சூப்பரா சிறப்பான பூஜை வந்து போட்டுட்டாங்க. ஆனா என்ன ஒரே ஒரு குறைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கதிர் வந்து சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு. எப்ப பார்த்தாலும் ஜனனிய பார்த்தாலே வந்து அப்படியே வந்து எகிறி குதிச்சு அவள போயிட்டு அடிக்க போறது, அது இது மாரி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம விசாலாட்சி வந்து சக்தி ஜனனி 2 பேருக்குமே வந்து சப்போர்ட்டிவா இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஸோ அவங்க அப்படியே இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கிறது அவங்க ஒரு ஆள் மட்டும் தான். ஏன்னா நந்தினி, ரேணுகா இவங்க 2 பேரையுமே நம்பவே முடிய மாட்டேங்குது. யார் பக்கம் நிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கே வந்து ஃபர்ஸ்ட்டு தெரியல. ஸோ ஒரு தடவ பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்ட்களுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து ஜனனி மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கிற மாரியும் சொல்றாங்க. அப்புறம் சொல்லாமயும் இருக்காங்க. இந்த மாரி மாறி மாறி நடந்துகிட்டு இருக்கு. தர்ஷினி பண்ண இந்த குளறுபடினால பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஜனனி ரொம்பவே வந்து வெக்ஸ் ஆன மாரி தான் இருக்காங்க. என்னடா இந்த பொண்ணு இப்படி ஒரு பேச்சு பேசிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு தான் மனசுல ஓடிக்கிட்டு இருந்தாலும், கண்டிப்பா ஆனா ராவணன் ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் வந்து இந்த மாரிலாம் இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கான். அவன பத்தி நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்பவே பார்த்தீங்கன்னா பரபரப்பா ராவணன் பத்தின உண்மைகள தேடியே ஆகணும் அப்படிங்கிற மாரி மதிவதனி வீட்ல உட்காந்து பிளான் பண்ணிட்டு தான் வந்து வந்திருப்பாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில பூஜை எல்லாமே நடக்கும்போது, நம்ம ஜனனி, சக்தி 2 பேருமே உள்ள வர்றத பார்த்து நம்ம கதிர் வந்து பயங்கரமா வந்து கோவப்படுறாரு. "ஏய் எதுக்காகடி இப்ப நீ வந்து உள்ள வர? உன்ன யாருடி உள்ள விட்டது? ஒழுங்கு மரியாதையா வெளிய போயிரு. ஏதாவது நல்ல காரியம் நடக்கும்போது வந்து கெடுத்து விடுறதுக்குன்னே வந்துடுறாங்க. நீ எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள வந்தா ஏதாவது நல்ல விஷயம்லாம் விளங்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிர் பயங்கரமா வந்து கத்துறாரு. ஸோ இத கேட்டு விசாலாட்சி வந்து, "டேய் ஒழுங்கா வாய மூடிரு. இதுக்கு மேல ஏதாவது ஒரு வார்த்தை பேசுன அப்படின்னா அவ்வளோதான் உனக்கு" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன என்ன பண்ணுவ? அவங்க கூட நீ சேர்ந்துக்கிட்டு இன்னும் ஆடாத ஆட்டம்லாம் போட்டுக்கிட்டு இருக்கியா? அன்னைக்கே சொன்னேன் ஒழுங்கு மரியாதையா இருக்கிறதா இருந்தா இருந்துக்கோ. இல்லன்னா அம்மான்னு கூட உன்ன பார்க்க மாட்டேன்." அப்படிங்கிற மாரி வந்து கதிர் பயங்கரமா கோவப்பட்டு வரும்போது, ஆதி குணசேகரன் வந்து, "ஏப்பா கதிரு, ஏய் எதுக்காக இப்படி தேவையில்லாம ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? யார் வந்தா என்ன? வரலன்னா உனக்கு என்னப்பா? உன் வேலை என்னவோ அத மட்டும் நீ பாருப்பா. அவங்கள என்ன பண்ணணுமோ அத அப்புறமேட்டு பண்ணிக்கலாம்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிர்றாங்க. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா, கதிர் வந்து அமைதியாயிர்றாரு. இந்த பக்கம் விசாலாட்சி பார்த்தீங்கன்னா, "இங்க பாருங்க, இப்ப கூட நான் வந்து சொல்றேன். நீங்க பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க. அது நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எதுவுமே சொல்லாம அமைதியா இங்க வந்து நின்னுகிட்டு இருக்கேன். தேவையில்லாம ஏதாவது பேசி ஜனனி, சக்தி 2 பேத்தையுமே நீங்க ஏதாவது வந்து கஷ்டப்படுத்தினீங்கன்னு தெரிஞ்சுச்சு, அவ்வளோதான் பார்த்துக்கோங்க." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன என்ன பண்ணிருவ? என்ன பண்ணிருவ நீ?" அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து பேசும்போது, "என்ன பண்ணுவேன்னா, என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறத நடக்கும்போது பார்த்து தெரிஞ்சுக்கடா நீனு." அப்படிங்கிற மாரி விசாலாட்சி சொல்றாங்க. "அண்ணே இங்க பாருண்ணே, இவங்க பேசுறது எதுவுமே வந்து சரியில்ல. எதுக்கு தேவையில்லாம நல்ல காரியம் நடக்கும்போது வந்து பிரச்சனை பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? இதுக்காக தான் இவங்கள உள்ளேயே விடக்கூடாது அப்படின்னு நான் அவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, ராவணன் ஊடல் வந்துட்டு, "கதிர் கதிர் கொஞ்சம் பொறுமையா இருங்க. எதுக்காக நீங்க இவ்வளோ தூரம் வந்து டென்ஷன், பிரஷர் ஆகுறீங்க? உங்களுக்காக இப்போ ஒரு நல்ல விஷயம் வீட்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது சந்தோஷமா இருங்க. மத்தவங்கள பத்திலாம் உங்களுக்கு என்ன கவலை இருக்கு? அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டும். நமக்கு அது தேவையில்ல." அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் அப்படியே ரொம்பவே நல்லவன் மாரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஜனனி, சக்தி 2 பேருமே ராவணனவ பயங்கரமா மொறச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராவணனுமே பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம ஜனனிய பார்த்து வில்லன் மாரி லைட்டா ஒரு சிரிப்பு வந்து சிரிச்சுடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லபடியா பூஜை எல்லாமே வந்து முடிஞ்சிருது. முடிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜனனி, சக்தி 2 பேருமே வந்து மேல ரூம்க்கு வந்து போயிர்றாங்க. ஸோ கீழ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கதிர் வந்து அப்ப கூட வந்து அந்த பேச்ச விடுற மாரி தெரியல. "அண்ணே இங்க பாருங்க, இப்ப கூட நான் சொல்றேன். அவங்க 2 பேரையும் இந்த வீட்டுக்குள்ள இருக்க விடவே கூடாது. எனக்கு அது சுத்தமா புடிக்கல. இப்ப கூட சொல்றேன், இந்த வீட்டுக்குள்ள அவங்க 2 பேரும் வந்துட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம வீட்டு பொண்ண நமக்கே தெரியாம வர வச்சு, கூட்டிட்டு போய் அவள கடத்தி வச்சு எவ்ளோ டார்ச்சர் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கல்ல. அப்படி இருக்கும்போது எப்படி இவள நம்பி இந்த வீட்டுக்குள்ள நம்ம விட முடியும்? தயவு செஞ்சு நீங்க இப்பயே இவள வீட்ட விட்டு வெளிய தொரத்துங்க. அதான் நல்லது." அப்படிங்கிற மாரி வந்து நம்ம கதிர் வந்து சொல்றாரு. ஸோ ராவணன் வந்து, "கதிர் சார், இப்ப எதுக்கு நீங்க இவ்ளோ தூரம் டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்கீங்க? அவங்களால நம்ம வீட்ல இருக்கிற யாரையுமே எதுவுமே பண்ண முடியாது. அவங்களெல்லாம் நினைச்சு நீங்க எதுக்கு பயந்துகிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. "என்ன சார் நீங்களே இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இவங்க என்ன வேலை பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும்ல. நீங்க தானே அவ்ளோ தூரம் கஷ்டப்பட்டு போயிட்டு எங்க வீட்டு பொண்ண கூட்டிட்டு வந்தீங்க." அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, "அதெல்லாம் ஓகே தான் சார். இப்போ அவங்க எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா நிச்சயமா வந்து தர்ஷினி அவங்களுக்கு எதிரா வந்து சொல்லிட்டா எல்லாத்தையுமே. கண்டிப்பா வந்து அவங்களுக்கு பிரச்சனை தான் வரும். அதனால எதுவுமே பண்ண மாட்டாங்க. இப்போதைக்கு நம்ம வேலை என்ன? உங்க 2 பேருக்கும் நல்லபடியா பிசினஸ் ஆரம்பிச்சு, அந்த தொழில நீங்க நல்லபடியா மேலும் மேலும் நீங்க அத வந்து வளர்த்து கொண்டு வந்தாலே போதும். மத்தபடி வேற எத பத்தியும் நீங்க யோசிக்க வேண்டாம். எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சார் ஆதி குணசேகரன் சார், ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட நான் வந்து இப்ப சொல்லணும்னு நெனைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம இடம் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அந்த ஓனர் கிட்ட போயிட்டு நம்ம பேசுற மாரி இருக்கும். இப்பவே
நம்ம கூட்டிட்டு போயிட்டு கதிர் சார், ஞானம் சார் இவங்க 2 பேத்தையுமே நம்ம அவங்க கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சுருவோம். அப்பதான் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அப்படியா தம்பி? சரி நீங்க சொல்றதும் வந்து சரியா தான் இருக்கும். இன்னைக்கு தானே நம்ம பூஜை பண்ணியிருக்கோம். இந்த நல்ல நாள்ல போயிட்டு அதையும் நம்ம பண்ணிட்டு வந்துட்டா, அதுக்கப்புறம் இவங்க மத்ததெல்லாம் பார்த்துக்கட்டும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு, இவங்க 4 பேருமே கிளம்பி கூடவே பார்த்தீங்கன்னா கரிகாலன் இவங்க எல்லாருமே கிளம்பி பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் வீட்டுக்கு வந்து போறாங்க. அதாவது புதுசா ஒருத்தவங்க வராங்க. ஸோ இந்த மாரி அந்த இடத்தோட ஓனர் அப்படிங்கிற மாரி அவங்க வீட்டுக்கு வந்து போறாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போயிட்டு உட்காந்தோனே பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஓனரோட பிஏ அவர் வந்து சொல்றாரு, "வாங்க, வாங்க உள்ள வாங்க" அப்படிங்கிற மாரி கூட்டிட்டு உள்ள போய் உட்காந்துக்கிறாங்க. ஸோ ராவணன் வந்து சொல்றாரு, "சார் உங்க ப்ராப்பர்ட்டிய வந்து வாங்கிக்கிறது வந்து இவர் தான். இவர் பேரு தான் வந்து ஆதி குணசேகரன்" அப்படிங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ அந்த ஓனர் கேட்குறாரு, "ஆதி குணசேகரனா? இந்த பேர நான் எங்கேயோ கேள்விப்பட்ட மாரி இருக்கே. உங்க அப்பா பேரு ஆதிமுத்துவா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "ஆமா சார். எங்க எங்க அப்பா பேரு ஆதிமுத்து தான். உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லும்போது, "ஓ! ஆதிமுத்துவோட குடும்பம் தானா இது?" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ அந்த பிஏவுமே வந்து, "ஆமா சார். ஆதிமுத்துவோட குடும்பம் தான். இவரு ஆதி குணசேகரன். இவர பத்தி தான் நமக்கு நல்லாவே தெரியுமே சார்" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "என்ன சொல்றீங்க? இவர பத்தி நமக்கு என்ன தெரியும்?" அப்படிங்கிற மாரி அந்த ஆள் கேட்குறாரு. "என்ன சார், அன்னைக்கு ஒரு நாளு இந்த ஆளு ஹோட்டல்ல ஒரு பொண்ணுக்கு வலுக்கட்டாயமா தாலி கட்ட பார்த்தாரே, உங்களுக்கு ஞாபகம் இல்ல? அந்த குடும்பம் தான் சார் இந்த குடும்பம். இவங்க எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கே தெரியும் சார். நமக்கு கூட தெரிஞ்சுச்சே. நீங்க கூட அப்ப சொன்னீங்களே, இப்படிப்பட்ட ஒரு ஆளுலாம் இந்த உலகத்துல இருக்காங்களா? இவனெல்லாம் மனுஷனே கிடையாது அப்படின்னு நீங்க சொன்னீங்களே சார். அதே ஆதிகுணசேகரன் தான் சார் இப்ப உங்க முன்னாடி உட்கார்ந்திருக்காரு" அப்படின்னு சொல்லும்போது, "ஓஹோ! அவர்தானா இவரு?" அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆளு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா, இவங்க 3 பேருக்குமே பயங்கரமா அசிங்கமாயிருக்கு. என்னடா நம்ம குடும்பத்த பத்தி இவ்ளோ கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் என்ன சொல்ல முடியும்? எதுவுமே சொல்ல முடியாது இல்லையா? அதனால வாய மூடிட்டு அப்படியே வந்து அசிங்கத்த அப்படியே அவமானத்த தொடச்சு போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ராவணன் ஊர்ல வந்துட்டு, "சார் இங்க பாருங்க, அதெல்லாம் வந்து எப்பயோ நடந்த விஷயம். அதுவும் அதெல்லாம் இவங்க எதுவும் பண்ணல. பிளான் பண்ணி இவங்கள சிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இவங்க வீட்ல இருக்கிறவங்களே அப்படிலாம் பண்ண வச்சிருக்காங்க. இவங்க மேலலாம் எந்த தப்பும் கிடையாது சார்" அப்படின்னு சொல்லும்போது, "அப்படியா தம்பி? நீங்க சொன்னா எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. நீங்க சொல்லி தான் இந்த இடத்தையே நான் வந்து முடிச்சிருக்கேன். அதனால நான் இவங்கள நம்புறேனோ இல்லையோ, உங்கள மட்டும் தான் தம்பி நான் நம்புறேன். எதுவா இருந்தாலும் நேரடியா டீலிங் நான் உங்ககிட்டயே பேசிக்கிறேன். இவங்க கிட்டலாம் நான் எதுவும் பேசிக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுமே வந்து சொல்லிர்றாரு. ஸோ இதனால ராவணனுமே வந்து, "பரவால்ல சார். அதெல்லாம் நீங்க தாராளமா எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிக்கலாம். ராவணன் சார் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவரு. அது மட்டும் கிடையாது. நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன்னா, அதுக்கு காரணமே வந்து இவர் தான்." அப்படிங்கிற மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ராவணன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே சார். நாம வந்து மத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பேசியாச்சு இல்லையா? இப்ப இவங்க எப்போ வந்து இந்த மாரி கடைய ஓப்பன் பண்ண போறாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையுமே வந்து பேசி முடிச்சுட்டு, ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, கார்ல கிளம்பி வீட்டுக்கு வந்து போயிர்றாங்க. ஸோ போற வழியில ராவணன் சொல்றாரு, "இந்த மாதிரி அங்க நடந்த விஷயங்கள் எதையும் நினைச்சு நீங்க வந்து வருத்தப்படாதீங்க சார். அவங்க ஏதோ முன்னாடி நடந்த விஷயங்கள வச்சு உங்கள பேசியிருப்பாங்க. ஆனா அதுக்கு நீங்க வந்து வருத்தப்படாதீங்க" அப்படின்னு சொல்லும்போது, ஆதி குணசேகரன் வந்து, "பரவால்ல தம்பி. இதுல என்ன இருக்கு? எப்பயோ நடந்த விஷயங்களுக்கு அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம யாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இன்னும் தெரியாது இல்லையா? அதனால பேசுறாங்க. நாங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்கல தம்பி" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. ஸோ வீட்டுக்கு போனோனே மறுபடியும் எதையாவது ஒரு பிரச்சனைய கொண்டு வர போறாங்க. அதுக்கப்புறம் இந்த குடும்பத்தில என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.